தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
தூய்மையின் லீலி மலராம் உண்மையின் உறைவிடமாய் நன்னாக்கு அழியாத வரம் பெற்றவராய் கேட்பவர்க்கு கேட்ட வரம் தருபவராய் நம் புதுமை மிகு புனித அந்தோனியாரை இந்த மங்கள திருநாளில் போற்றி புகழ வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். குழந்தை இயேசுவை தம் கரத்தில் ஏந்தி தன் அறை முழுவதும் அருள் ஒளியை பெற்ற அருள் ஜோதியான புனித அந்தோனியார் இறைவனின் மாபெரும் அருஞ்செயல்களை எடுத்து உரைக்கவே நம்மை தேடி வந்தார். தேய்களை ஓட்டினார், உடல் நலமற்றோரை குணமாக்கினார், இறந்தவர்களை உயிர் பெற்றெழச் செய்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் இருவராக அனுப்புகிறார். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே புறப்பட்டு போங்கள், இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என்றும் உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்றும் அறிவிக்கிறார். எனவே நாமும் இறை வார்த்தையின்படி நடந்து இறையாட்சி பற்றி மக்களிடையே அறிவிக்கும் பணியை செய்து இறைவனின் அருளையும் ஆசிரையும் பெற்று வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம், இறையாசி பெறுவோம். இந்த திருப்பலியானது இங்கு வணக்கம் சிறப்பிக்கும் தெய்வதாசர் குடும்ப நம்பிகளுக்காகவும் செல்வன் கமலா குடும்ப நன்றி நலங்களுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் பிள்ளைகள் பிள்ளைகள் ஆசிரியர் தேவி எப்பயும் சசிகலா அந்தோனியாருடைய பரிந்துரையால் குடும்பத்துக்கு செய்த அனைத்து நன்றிக்காகவும் தொடர்ந்து குடும்பத்தின் ஆசிரியக்கும் பிள்ளைகள் பிள்ளைகளையும் முக்கியமாக தொழிலையும் ஆசிரியக்கும்படியும் அந்தோனி தேவராஜ் அருள் ஜோதி குடும்ப நன்றி நலங்களுக்காகவும் மகனுக்கு திருமணம் நடக்கவும் பிள்ளைகள் பிள்ளைகள் படிப்பை ஆசிரியக்கும்படியாகவும் மா அந்தோனி ராசையா குடும்ப நன்றி நலங்களுக்காகவும் பேத்தி குடும்ப ஆசீர்வாதத்துக்காகவும் அந்தோனி ராசையா ரொசாலி குடும்ப நன்றி நலன்களுக்காகவும் தொழிலுடைமைக்காகவும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் செல்லத்துறை பிரேமா குடும்ப நன்றி நலன்களுக்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்துக்காகவும் தொழில் வளமைக்காகவும் மகனுக்கு வேலை கிடைக்கவும் செல்வராஜ் லதா குடும்ப நன்றி நலன்களுக்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்துக்காகவும் பிள்ளைகள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியும் பிள்ளைகளுடைய படிப்புக்காகவும் செல்வராஜ் செல்லா குடும்பத்திற்கு அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். பிள்ளைகள் மருமகள் பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கும்படியாகவும் தொழில் வளமைக்காகும். சிறுவை அந்தோனி யோகிய புஷ்பம் இவர்கள் குடும்பத்தை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். தொழில் வளமைக்காகவும் மருமகன் பிள்ளைகள் பிள்ளைகள் அனைத்தையும் ஆசிரியக்கும்படியாகவும் உடல் நலனுக்காகவும் ஹென்றி ராஜன் ஹெர்மில்டான் குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகள் மருமகன் பிள்ளைகள் அனைவரும் உடல் உள்ள நல்லக்காகவும் பிள்ளைகள் தொழில் முன்னேற்றத்துக்காகவும் சேசுமணி பாத்திமா இவர்களின் குடும்ப நன்றியாகவும் தலைவலி குணமாகும்படியாகவும் பிள்ளைகள் மருமகன் பிள்ளைகளின் நட்சத்திரத்துக்காகவும் அந்தோனி பால்ராஜ் விஜி குடும்ப நன்றியாகவும் அனைவரின் உடல் நலனுக்காகவும் பிள்ளைகளின் படிப்புக்காகவும் குருஸ்மிகேல் லதீஷ் குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகள் மருமகன் பிள்ளைகள் நட்சத்திரத்துக்காகவும் தொழில் முன்னேற்றத்துக்காகவும் மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும் தீபக் செலினா தொழில் முன்னேற்றத்துக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் கடன் சுமை தீர பிள்ளைகள் சுகத்துக்காகவும் சகாயம் மேரி குடும்ப நலன்களாகவும்
நீதி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்துக்காகவும் கடன் சுமை தீர பிள்ளைகள் சொத்துக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மற்றும் நம் அனைவருடைய கருத்துகளுக்காகவும் அருள் தந்தைகளுக்காகவும் இந்த திருப்பதி ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் அந்தோனியாருடைய பரிந்துரையினாலே புதிய கவி, புதிய சுருவம், மூந்த குருக்கள் இவருடைய பரிந்துரையினாலே ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை இங்கே வாசிக்கப்பட்ட கருத்துக்கள் கொடுத்த குடும்பத்தையும் நம் எல்லோரையும் இந்த கெதியை தேடி வரும் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி இந்த திருப்பதியிலே சிறப்பாக வந்தார்கள். தூய வர நிகழ்வை கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் இணையவதற்காக மனம் வருத்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது ரகமைத்துடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆட்சி கொடுக்குகின்றோம்.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகமானது எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண்டவர் அருந்தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயரற்ற அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவுமே எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். எனவே நாமும் ஆண்டவரின் ஆவி பெற்ற மக்களாய் வாழ இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும், தாம் மாற்றியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெற்றவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
சக்தியானவா ஜீவனாயவா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவனாயவா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள்நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவனாயவா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவனாயவா அன்பாலே வாழும் தேவா. இரண்டாம் வாசகம் உரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் கடவுளின் ஞானம், ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு திருச்சபை வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட நாமும் கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகி உரிமையோடு பேசும் வரத்தை கேட்பவர்களாய் இவ்வாசகத்திற்கு செய்யப்படுவோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்க திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 8 முதல் 12 முடிய. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் கூலி காலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இறைமக்கள் அனைவருக்குள்ளும் மிகவும் கடையானாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழி காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசு நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய.
அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக என முதலில் கூறுங்கள். அமைதி விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமையுடையவரை. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியவரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சாமி சொல்லிட்டு இருந்தாங்க, லூக்கான செய்தி 10ஆம் அதிகாரத்தை வாசிப்பாங்க அப்படின்னு. சாமியை பற்றி நான் சொல்லணும்னா அவங்க ஏறக்குறைய ஒரு வாக்கிங் பைபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா விவிலியத்திலே கரைத்து குடித்தவர். விவிலியத்தில் எந்த வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்மளை இப்போ ஏஐட்ட சொன்னோம்னா உடனே அது எல்லாமே இங்கே சொல்லிடும். ஆனால் தந்தை அவர்கள் அவர்கிட்ட போய் கேட்டோம்னா உடனே சொல்லிடுவாங்க, இந்த வசனம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். விவிலியம் மட்டுமே வாசிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது அன்னைக்குள்ள ஏஐ இன்னைக்கு வரைக்கும் அப்படி நன்றாக இருக்கின்றது. நன்றாக எந்த கேள்வியை கேட்டாலும் விவிலியத்திலே எந்த இடத்துல இருக்கின்றது கேட்டாலும் அழகாக சொல்லுவார்கள். நல்ல ஒரு பங்கு தந்தை நான் கேட்டேன், சாமி போன வருஷம் ரொம்ப அப்படியே பழசாக இருந்துச்சு அந்தோனியாருடைய கவி, இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, ஒரு 30 பேர் கொண்ட ஒரு குழுவினர் மிகவும் அழகாக இதனை நேர்த்தியாக நன்றாக கட்டியிருக்கின்றார்கள். நேற்று தான் திறப்பு விழா நடந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே இது அனைவருடைய நன்கொடை என்பதையும் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள் நீங்கள். நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள். உங்களை நான் பாராட்டுகின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களை பங்கு தந்தையை நான் பாராட்டுகின்றேன். அந்த நேரத்திலே அதே நேரத்திலே உங்கள் அனைவரையும் நீங்கள் ஒருவருக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். கைதட்டி மகிழ்வோம். நீங்கள் உருவாக்கிய இந்த கெவி எனவே பார்க்கிறதுக்கு அழகா இருக்குது. ஏன்னா படியெல்லாம் வச்சிருக்குது, 2 பக்கம் படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதான் முன்னாடி போய் பார்த்தேன். மிகவும் அழகான ஒரு இயற்கை சீனரி ஒன்று இருக்கின்றது. இயற்கை அப்படி முன்னாடி ஒரு அழகான ஒரு அந்தோனியார் சுரூபம், இங்கும் கீழேயும் ஒரு குட்டி அந்தோனியார் சுரூபம், கீழ்த்தளமும் மேற்தளமும் இணைந்து அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்திலே உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும். எனவே உங்களுடைய ஒவ்வொருவருடைய நன்கொடைகள், உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய நேரத்தை இங்கே செலவழித்ததனால்தான் இந்த அழகான ஒரு கெபியானது உருவாகி இருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்னைக்கு ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். புனிதர்கள் சிரிப்பார்களா? இந்த கேள்வி பதில் சொல்லுங்க பார்ப்போம். புனிதர்கள் சிரிப்பார்களா? சிரிப்பாங்களா இல்ல சீரியஸா இருப்பாங்களா? சிரிப்பாங்களா சீரியஸா இருப்பாங்களா? சிரிப்பார்களா? சரி, அந்த சிரிப்பிற்கு காரணம் என்ன? அந்த சிரிப்புக்கு காரணம் என்ன? நம்மள ஒரு சிலர் இருக்கிறாங்க, என்னதான் ஜோக் அடிச்சாலும் சரி, ஆதித்யா டிவியை பார்த்தாலும் சரி, சிரிப்பே வராது. எல்லாரும் சிரிப்போம், நடப்போம். ஆனால் ஒரு சிலர் இருப்பாங்க, ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருப்பாங்க.
அந்த சிரிப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்போ எதனால் சிரித்தார்கள், ஏன் சிரித்தார்கள்? நான் சும்மா போயிட்டு ஒரு துக்க ஊர்வலத்துல போயிட்டு நான் சிரிச்சேன்னா என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பைத்தியம். அழகா சொல்லிட்டீங்க, பைத்தியம்னு சொல்லுவாங்க. நன்றாக கல்யாண வீட்டுல போயிட்டு அங்க சோகமான ஒரு முகத்தோடு இருந்தா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. இந்த மனுஷன் சிரிக்க காணும், வந்து பேச வேண்டியதானே, எல்லாவற்றையும் நன்றாக பேசிக்கொண்டு இருக்க வேண்டியதுதானே, இப்படிதான் இருக்கிறதா என்று நாம் கேள்வி எழுப்புவோம். அப்போ இந்த முக மலர்ச்சிக்கும் நம்முடைய இந்த வாழ்விற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கின்றது. எனவே புனிதர்கள் அவர்கள் முக மலர்ச்சியோடு எப்பொழுதும் இருந்தார்கள். சொல்வார்கள், ஒரு புனிதர் எப்பொழுதுமே என்ன செய்வார்னா, அவர் டெய்லி காலையில எந்திரிச்சு ஒரு சாமியாட்ட போய் பாவ சங்கீதம் பண்ணிட்டு அது பிறகுதான் பூசைக்கு போவார். யாராவது ஒருத்தர் அப்படி செய்றீங்களா? சாமி, யாராவது ஒருத்தர் அப்படி உங்க ஊர்ல இருக்காங்களா? ஒரு புனிதர் இருக்காங்களா? என்ன? அதான் நீதிமான்கள். நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை தவறு செய்வான். நீதிமான் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தவறு செய்வானா? நீதிமான் எத்தனை முறை தவறு செய்வானா? எத்தனை முறை? 7 முறை. ஒரு நாளைக்கு 7 முறை தவறு செய்வான். சூசேபர் யாரு? சூசேபர் யாரு? நீதிமான். அவரை புனிதர்னு சொல்றோமா? புனித சூசேபர் அப்படின்னு சொல்றோமா? அப்ப அவரும் தவறு செய்திருப்பார்ல. நமக்கும் புனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், புனிதர்கள் தப்பை ஒத்துக்கொள்வார்கள். நாம் என்ன செய்வோம்? தப்ப ஒத்துக்கிறோமா? தப்ப உடனே ஒத்துக்கிறோமா? அந்த தப்பை மறைக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லுவோம், அல்லது தடுப்பாட்டம், உளவியலே சொல்லுவார்கள் தடுப்பாட்டம், டிஃபென்ஸ் மெக்கானிசம். நாம் விளையாடி கொண்டு இருப்போம். We would be playing games. விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருப்போம். என்ன விளையாட்டு? கணவன் மனைவிக்கு இருக்கின்ற உறவாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உறவினர்களோடு இருக்கின்ற உறவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு தப்பை யாராவது சொல்லிட்டு, நான் அதுக்காக செய்யல தெரியுமா, இதுக்காகத்தான் நான் செஞ்சேன். உள்ள இருக்கிறது நோக்கம் வேற இருக்கும். உள்ள இருக்கிற நோக்கம் வேற மாதிரி இருக்கும். பொய்யை அடுக்கிக்கிட்டே இருப்போம். பொய்யை அடுக்கிக்கிட்டே இருப்போம். என்ன சொல்லுவார்கள்? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தணும். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லுவாங்க. அதனால பொய்யை அடுக்கிக்கிட்டே போகலாமா? பொய்யை அடுக்கிட்டு போனாலுமே யாராவது நம்மளை நம்புவார்களா? ஆனால் புனிதர்களை எல்லாரும் நம்பினார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் உண்மையோடு இருந்தார்கள். அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறுகளை ஒத்துக்கொண்டார்கள். அவ்வளவுதான். இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு அதிகமான காரணம் என்னவென்றால், தவறினை நாம் ஒத்துக்கொள்வதே கிடையாது. நாம் செய்கின்ற தவறுகளை நாம் ஒத்துக்கொள்வதே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே கேட்போம், எல்லாரும் கேட்பாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டு வரும்போது, பாவ சங்கீதம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? அது 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 பல வருடங்கள் கூட இருக்கலாம். ஒரு சிலர்லாம் அப்படி கல்யாணத்து அன்னைக்கு தான் பாவ சங்கீதம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பிறகு பாவ சங்கீதமா? அது எதுக்கு பண்ணணும்? ஏனெனில் நாம் தவறினை ஏற்றுக்கொள்வது கிடையாது. நான் தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொள்வது கிடையாது. நான் பாவம் செய்தேன் என்று நாம் ஒத்துக்கொள்வது கிடையாது. அது வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது பணம் ஏறதாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு தொழில்கள் செய்வதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நாம் பாவம் செய்திருந்தால் நாம் என்ன செய்வோம்? நாம் பாவத்தை ஒத்துக்கிட்டோம் என்றால் கண்டிப்பாக நாம பாவ சங்கீதம் செய்வோம். பாவ சங்கீதம் செய்யவில்லை என்றால் நம்முடைய மனசாட்சியை நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, மழுங்கிய மனசாட்சியாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மனசாட்சி நம்மை குத்துவே செய்யாது. நாங்கெல்லாம் கர்மாத்தூர்ல படிக்கின்ற பொழுது பக்கத்துல வந்துட்டு ஒரு இடம் உண்டு.
அப்போ அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு வகுப்பினர், அந்த வகுப்பினர் அவர்கள் எல்லாம் முன்னாடி, இப்போ இல்லை, முன்னாடி அந்த இடத்து வழியாக எந்த பஸ் போனாலும் கார் போனாலும் எது போனாலும் சரி, அங்கே அவர்கள் மறிப்பார்கள். மறித்து இருக்கின்ற நகைகளை எல்லாம் எடுத்து விடுவார்கள். மதுரையிலிருந்து தேனி போற வழியில எடுத்துருவாங்க, எல்லாவற்றையும் எடுத்து விடுவார்கள். எனவே அந்த பக்கமாக யாருமே போகக்கூடிய முடியாத ஒரு நிலை இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அதனால எதுக்காக சொல்றேன்னா, அவங்க எல்லாத்தையும் போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க திருடுறது தப்பு இல்லை, திருடுவது தப்பில்லை. ஏன்னா குடும்பம் குடும்பமாக திருடுவாங்க, குடும்பமாக திருடுவார்கள். ஒரு குடும்பமே போயிடும், நேரம் கார்ல போய் ஒரு முட்டையை போட்டு அடிப்பாங்க, அவ்வளவுதான், உடைச்சுட்டு அதே கார் நின்றும். உடனே போய் அங்க இருக்கின்ற நகைகளை எல்லாம் உருவி எடுத்துருவாங்க, எடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்ட்டுருவாங்க. இன்னைக்கு இருக்கிற விலைக்கு நாமளும் அந்த பக்கம் போனா நகையெல்லாம் போட்டுக்கிட்டு போவோமா? இன்னைக்கு ஒரு வேலை 1,12,000 குறைஞ்சிட்டு நினைக்கிறேன் இல்லையா, 13,000 அப்படி குறைஞ்சிட்டே இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் 4 நாளாக குறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ அப்படியே ஒரு யோசித்து பார்த்தோம் என்றால், அப்படி நகைகளை எல்லாம் நாம் போட்டு வைத்திருக்கின்றோம். போட்டு வைத்திருக்கின்ற பொழுது இந்த நகைகளை கொண்டு போய் நாம அந்த இடத்துக்கெல்லாம் போவோமா? வீட்டு நல்ல பத்திரமா எடுத்து வைப்போம், அல்லது லாக்கர்ல போட்டு நல்லா பூட்டி வச்சுட்டு போயிடுவோம். இன்று இந்த மலர்ந்த முகம் அல்லது முக மலர்ச்சியோடு இருக்கின்ற ஒரு முகத்தை நாம் எங்கிருந்து பெறுகின்றோம் என்று பார்த்தோம் என்றால், உள்ளே இருந்து நாம் பெறுகின்றோம். இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு நீங்க தைரியமா ஒருவேளை போகலாம், சிரிக்கலாம், நல்ல சிரிக்கிற மாதிரி பகட்டாக நீங்கள் நடித்துக் கொண்டிருக்கலாம், உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம். எங்க ஊர்ல நான் படிக்கின்ற பொழுது ஒரு பேராசிரியர் இருந்தார். அந்த பேராசிரியர்கிட்ட குட் மார்னிங் அப்படின்னு சொன்னா, குட் மார்னிங் அடி சிரிப்பாரு, சிரிச்சுட்டு திருப்பி முகம் அப்படி போயிடும். குட் மார்னிங் நடிக்கிறார், ஒரு பாசத்தோட ஒரு அன்போட குட் மார்னிங் கூட சொல்ல தெரியல. குட் மார்னிங் நல்லா இருக்கியா அப்படி கேட்கறது அது வேற. குட் மார்னிங் திருப்பி வாங்க. அப்போ அந்த ஃபேஷியல் நர்வ்ஸ் என்று சொல்லுகின்றார்கள். இந்த ஃபேஷியல் நர்வ்ஸ் அதான் ஏஐல போட்டு கேட்டேன், எத்தனை நரம்புகள் முகத்திலே இருக்கின்றன? 15 நரம்புகள் இருக்கின்றன. 15 நரம்புகள். இந்த 15 நரம்புகளும் வேலை செய்யணும். மீனை பார்த்துட்டீங்களா? மீன் என்ன செய்யும்? மீன் கடல்ல அது அப்படியே ஒரே இடத்துல நின்று இருக்குமா? சில நேரங்களில் நிற்கும், ஆனால் மற்ற நேரங்களில் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கும்? ஆடிட்டே இருக்கும், வளைஞ்சு வளைஞ்சு ஓடிட்டு இருக்கும். மீன்லேயே மிக அருமையான நல்ல நல்ல அசைகிற பகுதி எந்த பகுதின்னு சொல்லுவாங்க? வால் பகுதி. அதுதான் ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க. எது எது அசைதோ அதுதான் நல்ல ருசியா இருக்கும். நம்முடைய கை கால் விளம்பாமல் போவதற்கு காரணம் என்ன? கொரோனா நேரத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, நோயாளிகள் அதிகமாகி விட்டார்கள். வயதானவர்கள் அப்படியே முடங்கி அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்து விட்டார்கள், கொஞ்சம் கூட அசையில, அங்க கிட்டமா நடக்கல, நடக்காததால் காலெல்லாம் முடங்கி போய் விட்டன. அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கவில்லை என்றால் அல்லது அசையவில்லை என்றால், நம்முடைய உடலிலே இருக்கின்ற கால் கை இவையெல்லாம் அசையவில்லை என்றால் அப்படியே முடங்கி போவோம். எனவே நான் வால் பகுதி மிகவும் அருமையாக நன்றாக அசைந்து கொண்டிருக்கிறது மீன்ல. அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது ருசியா இருக்கு. எவையெல்லாம் அசைந்து கொண்டிருக்கின்றனவோ அது மாதிரிதான் முகமும். எவையெல்லாம் அசைந்து கொண்டிருக்கின்றனவோ அப்பொழுதுதான் உங்க முகமும் நல்லா அழகா இருக்கும். இறுக்கமான முகத்தோடு இருப்பதால் உங்களுடைய இருக்கின்ற 15 நரம்புகளும் வேலை செய்யலன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்படி ஒரு பொண்ணுகிட்ட, சின்ன பொண்ணுகிட்ட கேட்கிறேன், சிரிச்சிட்டாங்க. 15 நரம்பு வேலை செய்யணுமே, அதனால சிரிச்சிட்டாங்க. அப்போ இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அன்னை தெரசா மிகவும் அழகாக கூறுவார்கள். அன்னை தெரசா என்ன சொல்றாங்கன்னா,
நாம் ஒருவரை ஒருவர் புன்னகையோடு சந்திப்போம், ஏனெனில் புன்னகையே அன்பின் தொடக்கம். புன்னகையே அன்பின் தொடக்கம். நான் முதல்ல கேட்டேன், புனிதர்கள் சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா? சிரிப்பார்கள், மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். புன்னகையே அன்பின் தொடக்கம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு நான் அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறேன். அடுத்து அங்கிருந்து ஒருத்தர் வராரு, அவரு சிரிக்காமலே வராரு. நான் பார்த்து சிரிக்கிறேன். அவர் என்ன செய்வார்? மீண்டுமாக சிரிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து அப்படி கொஞ்சம் பாருங்களேன், ஒருத்தர் பாருங்களேன், பார்த்து சிரிங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, தம்பி உனக்கு பக்கத்தில் இருக்க அந்த அவனை பார்த்து சிரிங்க பார்ப்போம். ஒருத்தர் பார்த்து சிரிங்க பார்ப்போம். அழகா சிரிப்போம். அதே நேரத்தில் யாராவது நமக்கு பிடிக்காதவங்க வந்தாங்கன்னா சிரிப்போமா? பிடிக்காதவங்க வந்தாங்க அப்படின்னா சிரிப்போமா? என்ன செய்வோம்? அவர்கள் வருகின்றார்கள் என்றால் நாம் அப்படியே கண்ணு வேற பக்கமா போயிட்டு இருக்கோம், வேற பக்கமா போயிட்டு இருக்கோம். எனவேதான் நாங்க அழகான அழகினால்தான் முகம் மலரும் விவிலியத்திலே பார்க்கின்றோம். நீதிமொழிகள் நூல் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இவ்வாறாக கூறப்படுகின்றது, மகிழ்ச்சியுள்ள உள்ளம் முக மலர்ச்சியை தரும், உள்ளத்து துயரமோ மனதை ஒடுக்கும். நல்லா சுழிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு துயரம் எதுக்கு ரொம்ப சோகமா இருக்கிறீங்க? முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சேன். ஒரு சிலர்லாம் முகத்தை பார்த்த உடனே ஐயா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் நம்மளை கேட்பாங்க. அப்படிதானே? நம்ம கேட்கறதுக்காகவே எனக்கு முகமா சோகமா எல்லாரும் என்கிட்ட கேட்கட்டும், யார் யார்கிட்ட பேசுறாங்கன்னு பார்ப்போம். அப்படி அல்ல, மாறாக இந்த மகிழ்ச்சியை நாம் எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியோடு நாம் இருப்போம். அதே நேரத்தில் மகிழ்ச்சியை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியில் அவர்களும் நன்றாக இருப்பார்கள். எனவேதான் நன்மையான காரியங்கள் செய்கின்ற பொழுது இந்த மகிழ்ச்சியை நாம் நிறைவாக பெறுகின்றோம். தீமையான காரியங்கள் செய்கின்ற பொழுது பாவத்தை வருத்திக் கொள்ளுகின்றோம். அதான் சொன்னேன், பாவத்திற்கும் நம்முடைய வாழ்விற்கும் நம்முடைய முகத்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. எவெல்லாம் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லையோ, அல்லது யாரெல்லாம் பாவம் நாம் செய்யவே இல்லை என்று சொல்லுகின்றார்களோ, அந்த முகத்துல நீங்க நல்லா போய் கண்ணாடியில போய் பார்த்தீங்கன்னா, உங்க கண்ணாடியில நீங்களே போய் பார்த்தீங்கன்னா உங்க முகத்திலேயே ஒரு மலர்ச்சி, முக மலர்ச்சி என்பது இல்லாமல் இருக்கும். தீமைகள் செய்கின்ற பொழுது, தீமைகள் தவறுகள் பாவங்கள் புரிகின்ற பொழுது உங்களுடைய முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்குமா அப்படின்னு பார்த்தா தொங்கு வாய்தான் அப்படின்னு தொங்கு விட்டு இருக்கோம். முகம் நாடி தொங்கிக்கிட்டு இருக்கோம், வேணும் ஒரு மாதிரி இருக்கும். நடிக்கலாம், ஒரு சிலர் நல்லா நடிப்பாங்க, ஏன்னா நல்லா நடிக்கலாம். எத்தனை நாட்கள் நாம் நடிக்க முடியும்? நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் என்று வெளியில திருத்திட்டு இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த மகிழ்ச்சி என்பது உள்ளத்திலிருந்து வருகின்றதா அல்லது வெளியிலிருந்து வருகின்றதா அல்லது நான் நடிக்கின்றேனா என்பதை நாம் தான் சொல்ல முடியும். கலாத்திற்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் காணுகின்றோம். வரிசையாக சொல்கின்றார், தூயாவின் கனிகள் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி. அன்புக்கு பிறகு அமைதி, அமைதிக்கு பிறகு மகிழ்ச்சி என்பதை அங்கு சுட்டிக்காட்டுகின்றார் தூய பவுல். திருத்தந்தை பிரான்சிஸை பார்க்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் எப்பொழுதுமே ஜாலியா இருப்பார். அவரோடு கை கொடுத்திருக்கின்றேன், அவரோடு ரோமையில இருக்கின்ற பொழுது அடிக்கடி பார்த்திருக்கின்றேன். அவர் எப்பொழுது வந்தாலும் சரி அவருடைய முகத்துல ஒரு முகம் மலர்ச்சி இருக்கும், மனசு ஜாலியா இருப்பார். அவரு திருத்தந்தை மாதிரியே காமிச்சு கொண்டாரு. ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. சாதாரணமான ஒரு கார்ல தான் வருவார். அப்படியே வந்துட்டு கை காமிப்பாரு, சிரிச்சுட்டு அப்படியே ஹாய் ஹாய் சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாரு.
அவருடைய முகத்தை பார்த்த உடனே நமக்கு சிரிப்பு தான் வரும். அந்த அளவிற்கு உள்ளத்தில் இருந்து அந்த மகிழ்ச்சி அங்கு முகத்திலே வெளிப்படும். அவர் சொல்றாரு பாருங்க, எவாஞ்சலி கௌதியம் என்ற நற்செய்தியின் மகிழ்ச்சி என்ற அந்த சுற்றுமடலிலே அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்தவர்கள் எப்போதும் ஏதோ ஒரு துக்க ஊர்வலத்தில் செல்வதை போல சோகமான முகத்தோடு இருக்கக்கூடாது. மினி பஸ் தான் மறையிடப்படுகிறது, அதனால மாதிரி மினி பஸ் பாருங்க. கிறிஸ்தவர்கள் எப்போதும் ஏதோ ஒரு துக்க ஊர்வலத்தில் செல்வதை போல சோகமான முகத்தோடு இருக்கக்கூடாது. முதல்ல சொன்ன என்ன சொன்ன, துக்க ஊர்வலத்துல சிரிச்சுட்டு இருந்தா என்ன நம்மள என்ன சொல்லுவான், வைத்தியம் சொல்லுவான். துக்க ஊர்வலத்துல நாம சோகமா இருக்கிறோம், அதே போன்று எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது, சோகமான முகத்தோடு இருக்கக்கூடாது. நம் கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன செய்யணும், மகிழ்ச்சியோடு முகத்தை முகமலர்ச்சியோடு நன்றாக சந்தோஷமாக 15 நரம்பும் வேலை செய்யற மாதிரி நாம இருக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு புனிதர் உண்டு, புனிதர் பிலிப்பு நேரி. எப்போதும் ஜோக் அடிச்சுட்டே இருப்பார். நம்ம சாமிகிட்டையும் நாங்கள் அடிக்கடி ஜோக் கேட்போம், எப்பவுமே ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்க. சாமி எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே வந்து சிரிச்சு ஒரே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். உங்களுக்கு தெரியாது, நீங்க இங்க ஜோக் அடிக்கிறான்னு தெரியாது, இங்கெல்லாம் அப்படி மூடிய வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். இங்க சாமியில அப்படி உள்ள ஜோக் இருக்கணும். ஆனா எங்கள்கிட்ட சாமியார்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க அந்தோணிதாஸ் சாமி இருந்தாங்க என்றால் ஒரே மகிழ்ச்சி தான், சிரிச்சுக்கிட்டே இருப்போம், கக்க 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 சிரிச்சுட்டு இருப்போம். அந்த அளவிற்கு அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள், அந்த ஜோக்குகள் எல்லாம் கேட்டு கேட்டு சிரிப்போம். அதே மாதிரிதான் புனித பிலிப்பு நேரியும் அவர் என்ன சொல்வார்கள் என்றால் மகிழ்ச்சியின் புனிதர் என்று சொல்வார்கள். தான் மட்டும் மகிழ்ச்சியோடு இருப்பதல்லாமல் அவர் பிறரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர். இது அந்தோணியார் அப்படித்தான். அந்தோணியார் ஒருவேளை இந்த அற்புதங்களை எல்லாம் செய்யவில்லை என்றால் அவர் நாம் சார்ந்த அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கின்றது, ஆனால் நான் அதை வெளிப்படுத்த மாட்டேன், நான் அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று ஒருவேளை அவர் சொல்லியிருந்தார், என்ன நடக்கும்? இன்னைக்கு அந்தோணியாரை நாம பார்ப்போமா? இல்ல அந்தோணியாருக்கு ஒரு கெவியை தான் கட்டியிருப்போமா? பாதுவா என்று சொல்லப்படுகின்ற இத்தாலியில் இருக்கின்ற அந்த நகரத்திலே, அந்த ஆலயத்திலே அவருடைய கல்லறை இருக்கின்றது, அவருடைய நாவு இருக்கின்றது. அவருக்கு உரிய ஒரு மரியாதையை கொடுத்திருப்போமா? இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அங்க போய் பார்த்து வர்றாங்க. இதுதான் பதுவை அந்தோணியார் என்று சொல்ற, பாதுவா என்று சொல்லப்படுகின்ற இத்தாலிய மொழியில் இருக்கின்ற அந்த பாதுவா என்ற அந்த இடத்திற்கு அதை நாம் தமிழில் மொழிபெயர்த்து பதுவை என்று சொல்றோம். இந்த அந்தோணியாரும் அதே போன்றுதான். இதைத்தான் நம்ம கொரிந்தியர்கள் 2ஆம் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் காணுகின்ற பொழுது, மகிழ்ச்சியோடு கொடுப்பவரையே கடவுள் அன்பு செய்கிறார். இன்னைக்கு நாம யோசிச்சு பார்ப்போம், மகிழ்ச்சியோடு கொடுப்பவரையே கடவுள் அன்பு செய்கிறார். இன்னைக்கு நாம யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய வங்கி கணக்குல எவ்வளவு பணம் இருக்கு, நம்ம கழுத்துல எவ்வளவு நகை இருக்கு. ஏதாவது ஒரு நிறைய பணம் வருது, நம்ம அப்படியே ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு அப்படியே மொத்தமா வருது ஒரு பணம், உடனே என்ன செய்வோம், நகையை செஞ்சிடணும், இல்லைன்னா யாராவது வந்து நம்மகிட்ட கேட்டுருவாங்க, யாராவது நம்மகிட்ட வந்து கடன் கேட்டுருவாங்க. இந்த பணம் வந்துச்சு, அதனால பணம் வந்துச்சுல கொண்டா, அது எனக்கு கடனா தான் கேட்டுருவாங்க. அதனால என்ன செய்யணும், உடனே நகையாக்கி கழுத்துல போட்டுறணும், அல்லது பெரிய பிரேஸ்லெட்டை செஞ்சு போட்டு விட்டுறணும். சேர்த்து சேர்த்து வைத்தால் கடைசியில சாகும்போது எதையாவது விடுவாங்களா, ஏமா வச்சுக்க உனக்குத்தான்,
இந்த தங்கம் எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு விட்டுருவாங்களா? வீட்டுல பாதி எடுத்துருவோம். வீட்டுல பாதிய நாம கலற்றி எடுத்துருவோம். கல்லறைக்கு போன பிறகு அங்க சொறையா இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, அது சின்ன இவ்வளவு தங்கம் பொட்டாக இருந்தாலும் சரி எல்லாம் தூக்கிடுவாங்க. அப்படிதானே? கல்லறைக்கு போயிருக்கீங்களா? கல்லறையில் என்ன செய்வாங்க? ஏதாவது கிடக்கான்னு பாருங்க, கழுத்துல கிடக்க, காதுல கிடக்கா, கழுத்துல கிடக்கா, ஏதாவது கிடக்கான்னு பாருங்க. ஏன் கையில மோகம் இருக்கா, எல்லாத்தையும் எடுத்துருங்க. அவன் வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா இருந்தான், தங்கத்தை வச்சு சந்தோஷமா இருந்தான். அவன் விண்ணகத்திற்கு செல்லுகின்ற பொழுதும் தங்கத்தை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? ஒருத்தரும். அதுதான் அழகாக சொல்கின்றார் தூய பவுல். மகிழ்ச்சியோடு பெறுபவரை கடவுள் அன்பு செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எவ்வாறாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் நம்மை ஒருத்து கொஞ்சம் தியாகம் செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வந்து ஃபீஸ் கட்டாம இருக்காங்க, இந்த நேரத்துல ஜூன் மாசம் ஃபீஸ் கட்டாம இருக்கிறாங்க, நோட்டு புத்தகங்கள் வாங்குறதுக்கு முடியாத நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம போய் ஏமா உனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்து பார்ப்போமே, கொஞ்சம் முயற்சி எடுத்து பார்ப்போமே. அப்படி எடுத்தோம் என்றால் அப்போ நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தான் நம்மை வாழ வைக்கும். அந்த மகிழ்ச்சியோடு நாம் என்ன செய்யறோம்? 15 நரம்புகளும் நன்றாக வேலை செய்யும். 15 நரம்புகளும் நன்றாக வேலை செய்கின்ற பொழுது நம்முடைய உடல் நோய்கள் எல்லாம் குணமாகும். சிரிக்கின்ற பொழுதுதான் நோய்கள் குணமாகும். குணமாகாது. சிரிக்க ஜாலியா சிரிக்கும், நன்றாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கின்ற தடைகள் எல்லாம் நாம் வீசி எறிய வேண்டும். இந்த தடைகள் என்ன? பாவங்கள், நம்முடைய தவறுகள், நமக்கு செய்ய வேண்டிய செய்யக்கூடாததை எல்லாம் செய்துவிட்டு முகத்துல மகிழ்ச்சி வேணும், மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு எங்க வரலாம்? வராது. எனவே இப்பொழுதே நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய கடமைகளை நாம் தள்ளி போடுகின்ற பொழுதும் அதே நிலைதான் நமக்கு நடக்கும். கடமைகளை நாம் தள்ளி போடுகின்றோம். நாளைக்கு பார்த்துக்குவோம், நாளைக்கு பார்த்துக்குவோம், நாளைக்கு பார்த்துக்குவோம். நீ எங்கமா மகிழ்ச்சியா இருக்க முடியும்? படிக்கின்றது யோசிச்சு பாருங்க. படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாருமே என்ன செய்வோம்? நாம பரிட்சை வரும்போது படிச்சா போதும், பரிட்சை வரும்போது படிச்சா போதும். ஹோம்ஒர்க் செய்யணும், ஹோம்ஒர்க் நாளைக்கு போய் அடி வாங்கிறோம். அதான் சொல்லுவார்கள், மனப்பாட்டில் இருக்கும் பொழுது ஒரு பையன் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப பக்தியா வந்து அந்த கோயிலில் வந்து ஜோம் பண்ணிட்டு போவான். ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுவான். நான் கேட்டேன், இது ஒரு நாள் கேட்டேன், என்னடா பண்ற? நான் ஜெபம் பண்றேன், ஆனா கடவுள் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறார். என்னடா கேட்டேன்? வேற ஒண்ணும் இல்லை, வீட்டு பாடம் செய்யவே மாட்டேன். வீட்டு பாடம் செய்யாம டிவியை நல்லா பார்த்துட்டு இருப்பேன், என் செல்லை பார்த்துட்டு அப்படியே இருப்பேன். செல்லை பார்த்து அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கும். ரீல்ஸ் பார்ப்பேன், அதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா தூங்கிடுவேன். தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பயமா இருக்கும். அப்பதான் நேர கடவுள்கிட்ட வருவேன். கடவுளே, இன்னைக்கு எங்க ஆசிரியருக்கு கை கால் விளங்காம போட்டோம், எங்க ஆசிரியருக்கு காய்ச்சல் வரட்டும், எங்க ஆசிரியர் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரவே கூடாது. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் கடவுள் கேட்டு கொடுப்பாரா? கொடுப்பாரா? என்ன பிள்ளைகளா, சின்ன பிள்ளைகளா, ஆல்டர் பாய்ஸ், நீங்க சொல்லுங்க, இப்படி எல்லாம் வேண்டிருக்கீங்களா? இல்ல. நல்ல பிள்ளை நீங்க, நல்ல சிட்டி பிள்ளை பிள்ளைலாம் நல்ல பிள்ளை. என்ன அப்ப அந்த பையன் வேண்டுகின்றான், அது வேண்டிட்டு சொல்றான், எனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கவே இல்லை. நமக்கு தடையாக இருப்பதை அனைத்தையும் நாம் எரிந்து விட்டோம் என்றால் நாம் கேட்டதை எல்லாம் கிடைக்கும். அதான் முடியும். அங்க சொல்றாரு, நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். அப்படிதானே? நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் அந்த
வசனத்தில் அவங்க அழகாக சொல்றாரு. இயேசு சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், நீங்கள் எதை வேண்டுகின்றீர்களோ அதை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் என்று நினைக்கின்றேன். 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் எதை வேண்டுகின்றீர்களோ அதை பெற்று விட்டீர்கள் என்று நம்புங்கள், நீங்கள் நம்பியபடியே நடக்கும். நீங்கள் நம்பியபடியே நடக்கும். அப்போ நீங்கள் இயேசு பார்ப்போம், எப்படி நம்பினால் நடக்கும். நம்பினால் நடக்கும், அப்படிதானே? அப்ப நம்ம நம்பல. சில நேரங்களில் நாம் கேட்போம், கடவுளை கேட்போம், கடவுளே எதைத்தாங்க இதுதாங்க இதுதாங்க கேட்போம். கேட்டு முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு அது 2 வாரம் கழிச்சு கடவுள் கொடுக்கலன்னா எனக்கு அப்பவே தெரியும் அவர் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப நம்பிக்கை. அதுதான் சொல்வார்கள், ஒரு ஒரு சாமியார் சொல்றாரு, அடுத்த வாரம் மழை பெய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிட்டு வாங்க, நம்ம மழைக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே எல்லாரும் ஜெபிக்கிறதுக்காக வராங்க. ஒரு சின்ன சிறுவன் மட்டும் கொடையை கொண்டு வரான். ஒரு சின்ன சிறுவன் மட்டும் என்ன செய்யறான்? கொடையை கொண்டு வரான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை. சாமியார் சொல்றாரு, இந்த ஒரு சிறுவனுடைய ஜபத்திற்காக கண்டிப்பாக மழை பெய்யும் என்று சொல்லுகின்றார். மற்றவங்க யாராவது கொடை வந்தாங்களா? இன்னைக்கு என் கார்ல கொடை வச்சிருக்கேன், திடீர்னு மழை பெஞ்சாலும் மழை பெய்யும். என்ன நம்ப முடியல. நேற்று சாயங்காலம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு, நேற்று சாயங்காலம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ மழை இல்லை, திடீர்னு மழை பெய்ந்தாலும் வரையும். மழை கூடுதா? மேகம் கூடுதா? இல்ல. அசரம் முடிகிற வரைக்கும் கூடாது, அசரம் முடிஞ்ச வரைக்கும் கூட்டினாலும் பரவாயில்லை. ஏன்னா அப்போ இந்த ஒரு நிலையில் தான் நாம் நம்பினால் கண்டிப்பாக நடக்கும். அதான் சாமியார் சொன்னாரு, இவனுக்காக இந்த மழை பெய்யும். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்சு முடிச்ச உடனே மழை பெய்தது. மழை பெய்கின்ற பொழுது அந்த சிறுவன் மட்டும் அழகாக கொடையை அப்படின்னா, அந்த பட்டன் கொடையை அப்படி டிஸ்க் அப்படின்னா கொடை திறந்தது, அழகாக சென்றான் வீட்டில். இதுதான் நம்பிக்கை, இதுதான் நம்பிக்கை. எனவே நம்முடைய பாவத்தை நாம் அடுக்கிக் கொண்டு, பாவத்தை தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டு அடுக்கிக் கொண்டே செல்லுகின்ற பொழுது முகத்திலே மலர்ச்சி என்பது இருக்காது. 15 நரம்புகள் வேலை செய்யாது, 15 நரம்பும் அடிக்கும். இரத்த ஓட்டம் இருக்கணுமா வேண்டாமா? சிரிங்க, சிரியுங்கள். அதான அந்தோனியாட்ட சொல்லியிருக்கணும், நம்புங்கள், ஜெபியுங்கள், சிரியுங்கள், நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கோம். சொல்லியிருந்தா நாம உடனே துனியா சொல்லிட்டார், சிரிப்போம், ஜாலியாக இருப்போம், நன்றாக இருப்போம் என்று நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். அப்போ இந்த ஒரு காரியத்திற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்ம தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். அந்தோனியாருடைய திருவிழா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். எல்லாரும் சொல்றாங்க அங்க மாற்றம், இங்க மாற்றம், இங்க மாற்றம்னு. நம்ம உள்ளத்துல மாற்றத்தை கொண்டு வருவோம். அது கொண்டு வந்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் நிறைவான மகிழ்ச்சியான அகத்தின் அழகு எதுல தெரியுமா? முகத்துல தெரியும். இன்னைக்கு முகத்துல தெரியுதா என்னவோ தெரியல. அதான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். என்னங்க என்ன, நான் அந்த மாப்பிள்ள கேட்கிறாரு, எதுக்கு இப்படி போட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்க? ஃபேஸ் லாக் போட்டிருந்தேன், மேக்கப்போட போட்டிருந்தேன், இப்ப திறக்க மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா நான் மேக்கப்போட போட்டதுனால மேக்கப் போட்ட பிறகுதான் அது திறக்கும்னு சொல்லுது. என் முகத்தை பார்த்துட்டு நீ இல்லை அப்படிங்குது. அழகா போடுறோம், த்ரெட்டிங் பண்றோம், ஃபவுண்டேஷன் போடுறோம், எல்லாம் போட்டுட்டு சிரிக்க முடியாம ஐயோ சிரிச்சாங்க அப்படியே அசைஞ்சிரும். மெயினா ஃபேஸ் அந்த ரோஸ் பவுடர்லாம் அசைந்து விடும். சிரிக்காம முகத்துல அப்படி போட்டு அழகு. இதனால் என்ன பயன்? நன்றாக சிரிக்கின்ற பொழுது உங்க முகம் அழகாக இருக்கும், நன்றாக இருக்கும். அப்போ நம்புங்கள், ஜெபியுங்கள், சிரியுங்கள், நல்லது நடக்கும். நாம் கேட்கிறோம், கேட்போம், கடவுள் நமக்கு நிறைவாகவே தருவார். ஆமென்.
சிலுவையில் இருந்து அழைக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று மத்திய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையோடு நம் கடவுளை நோக்கி நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்புவோம். நல்லாயினே எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், துறவிகள், குறிப்பாக எங்கள் பங்கு தந்தை அனைவரும் தாங்கள் ஆற்றும் இறைப்பணியில் எதிர்வரும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சவால்களையும் கையாள வேண்டிய ஞானத்தையும் மனதிடத்தையும் தந்து உமது தூய ஆவியால் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விண்ணை போல புரியும் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்பவரே எம் இறைவா, எம் நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் சாதி, மத, இன வேறுபாடுகளை கலைந்து தேவையில் இருப்போரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவிடவும், அதிகாரத்தை நேர்மையான வழியிலும் பொறுப்புடனும் செயல்படுத்த தேவையான அருளை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விண்ணை போல புரியும் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் தந்தையே எம் இறைவா, உம்மையே நம்பி வாழும் எங்கள் ஊர் மக்களையும் வெளியூர் வெளிநாட்டில் வாழும் மக்களையும் நீரே நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் செய்யும் தொழிலில் நீர் அவர்களை வழிநடத்தி எந்தவித ஆபத்தும் இன்றி அரணும் கோட்டையுமாய் பாதுகாத்து கண்ணின் மணி போல் அவர்களை காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விண்ணை போல புரியும் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே என் இறைவா, இதோ இங்கு கூடியிருக்கும் மக்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள், தோல்விகள், இழப்புகள், எதிர்வாழ்க்கையை பற்றி கவலைகள், வறுமை, நோய் இவற்றால் அமைதி இழந்து தவிக்கிறோம். நீர் எங்களோடு உடன் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் ஞானத்தை தந்து எங்களை உமது பாதையில் வழிநடத்தி உலகம் தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விண்ணை போல புரியும் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே என் இறைவா, இன்றைய இளம் தலைமுறையினரை உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் கடவுளின் திட்டத்தை கண்டுணர்ந்து தாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அவரின் விருப்பத்தை நிறைவேற்றி கடவுளுக்கு பிடிக்காத அருவருப்பான செயல்களை களைந்து தங்கள் வாழ்வில்
அதில் வெற்றி பெறுவதோடு தம்மை சுற்றி வாழும் மக்களின் நலனில் அக்கறை கொள்ளும் செயல் வீரர்களாக வாழ அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் மன பலத்தையும் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விண்ணை போல புரியும் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்டு விண்ணை போல புரியும் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி ஒழுக்கமாக மன்றாடுவோம். இந்த தாய் தந்தைமாருக்கு நல்ல தேவையா நாங்கள் புனித அந்தோனியாரின் வழியாக எங்களுடைய மன்றாட்டுகள் தேவைகள் அனைத்தையும் எங்களுடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். புனித அந்தோனியார் வழியாக நீர் எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் விரைவாக முடிந்திட வேண்டும் என்றும் நாங்கள் நம்புவோம். நாங்கள் நம்புகின்றபடியே எங்களுக்கு நடக்கும் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப எங்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கேட்பதை எல்லாம் நீர் தந்திட வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஓரிட திருப்பலியானது எல்லா தந்தையாகிய தாயாகிய இறைவனுக்கு ஏற்றமானதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவாய் காணிக்கைகள் மீது உதாசியை பொழிந்தருளும்.
புனித அந்தோணியார், புனித அந்தோணியாரை உருவாக்க நீர்தாமே பழைய மனிதனை கலைந்து முது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை உருவாக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு ஒப்பளிக்கும் ஏற்புடைய இப்பலிப்பொருளை ஒப்புக் கொடுக்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியார் இவருடைய விழாவில் உமது துறவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படைப்பினையால் பயிற்சிவிக்கின்றீர். அவருடைய மஞ்சாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானோதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவியை விழுந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டிய ஆறுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து நம்மை கைகளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பொண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அன்னமே இரவு விருந்தை அருந்தியதும் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று
வருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருவையை நினைவுகூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் என் பேரில் கூடியிருக்கிறார்கள், அங்கே அவர் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னது உமது பெயரில் நம்பிக்கை வைத்து நாங்கள் அனைவரும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த அருமையான சென்று சிற்றிய கவியை கட்டியெடுப்பதற்கு வாய்ப்பு தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த மக்களுடைய உழைப்பினாலும் இந்த மக்களுடைய நம்பிக்கையினாலும் உருவாக்கப்பட்ட இந்த கவியை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறார். எப்பொழுதெல்லாம் இந்த கவியை நோக்கி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, கண்ணீரோடு கவலையோடு வருகிறார்களோ, அவர்களுடைய கவலைகளை, கஷ்டங்களை, கண்ணீரை துடைத்து நீதாமே அந்த பிள்ளைகளை ஆசீரோடு அருளோடு வழி அனுப்புவீராக. இந்த இடத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க நீதாமே அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணின் தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசேப்பர், இன்று எங்கள் தாய் திருச்சபையோடு விழா கொண்டாடுகின்ற கோடி அற்புதர், பதுவை புனிதர் புனித அந்தோனியார், மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தும் பரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிலும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நீ பெருங்கடலையால் கற்பிக்கப்பட்ட படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது
ஆண்டவரே தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்றாமாயிருப்போமாக. நாங்கள் இதனை நோக்கி இருக்கும் பேரென்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு விழுந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பரவெனது மீன் பாராமல் மது திரவையின் நம்பிக்கையை கண்ணாக்கி மது திருவதற்கு அமைதியை மட்டுமே மொழி திருவீராக என்று நம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியினை அறிவித்துக் கொள்வோம். கிறிஸ்து அமைதி, கிறிஸ்து அமைதி. இதோ இறைவனின் சமரி, இந்த உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது நான் அதை தருவேன் என்று சொல்லுகின்ற நம்ம இயேசு சமரின் வந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்பும் நம்மை காத்து நின்று வாழ்க்கலாம். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, உமது தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு இதயத்தை வைத்து காத்தர்களும் அனுதினமும் உமது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்று அவர்களது கரங்களை கரைவிடாமல் காப்பாற்றும் விலை மதிக்கப்படாத உமது இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தர்களும் உமது மாற்றுமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்தரிக்கப்பட்ட அவர்களது இதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாக இருக்க செய்தலும் உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாக இருக்க கடவது. அவர்களுடைய நற்பணிகள் ஏராளமான பலம் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தலும் யார் யாருடைய ரட்சணத்திற்காக உழைக்கின்றார்களோ அவர்களே குருக்களுக்கு இவ்வுலகத்தில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமுமாய் இருப்பார்களாக. ஆமென்.
இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். உலக திருச்சபையானது இன்று அந்தோனியாருடைய திருவிழாவை உலகம் முழுவதும் கொண்டாடுகிற நேரத்திலே நமக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்றால் புதிய கிபியிலே அந்தோனியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். எத்தனையோ நபர்கள் சேர்ந்து இந்த பழைய கபியை புதுப்பித்து புதிய கபியை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம், மிக குறுகிய காலத்திலே அழகான முறையிலே இந்த கபி அமைந்திருக்கிறார். எனவே இந்த நல்ல நாளிலே தந்தை ராஜா ரோட்ரிகோர் என்னுடைய அருமை நண்பர், தந்தை பென்சிகோ என்னுடைய குட்டி தம்பி, இந்த இருவருமே அழைத்த நேரத்திலே மனப்பாடுக்கு சென்றிருந்தேன். நற்கனை சுற்றுப்பாக அந்த நேரத்தில் தந்தை அவர்களை அழைத்தேன். தம்பி பென்சிங்கர் அவர்களை அழைத்த நேரத்திலே அவர்கள் இன்பமாக வருகிறேன் என்று சொன்னார்கள். இன்று வந்து சிறப்பான முறையிலே திருப்பதி இருந்தது, சிறப்பான முறையிலே மறைவுரை இருந்தது, சிறப்பான முறையிலே ஜெபம் இருந்தது. எனவே தந்தை ரொட்ரிகோ அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக, அந்தோனியாருடைய பெயராலே உங்கள் அனைவருடைய சார்பாக மாற்றி இந்த பொன்னாடையை தலைவர் அணிவிக்கின்றார். அடுத்தபடியாக குட்டி தம்பி தந்தை இருக்கிறார்கள் ராஜா ரொட்ரிகோ அவர்கள். அதன் பிறகு தம்பி பென்சிகர் அவர்கள். முன்பு அங்கே விளாந்துக்குளத்திலையும் என்னுடைய விக்காரியெல்லாம் 2 பேர் இருந்தார்கள். இப்போதும் பக்கத்திலே இருக்கின்றார்கள், கூடுதாடிலே இருக்கின்றார்கள். இளம் வயது ஆனால் அருமையான ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறார்கள், திறமை வைக்கவர்கள். அப்படிப்பட்டவர்களை அழைத்த நேரத்திலே கண்டிப்பாக வருகை என்று சொல்லி வந்து நமக்காக ஜெபித்த, திருப்பதி நிறைவேற்றி ஜெபித்த தந்தை பென்சிங்கர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை கடவுளை எழுப்பி மாலை வைத்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும். பேபி எஃப்ஐஎம் அவர்கள் ஒரு நாள் என்னிடத்தில் தற்செயலாக வந்தார்கள். என்னிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கின்ற போது மதர் அந்தோனியாருக்கு கல்வியை கட்ட போகிறோம். ஆச்சரியமாக இருந்தது. என்னப்பா கட்டி முடிச்சிருக்கிறதா? நான் கட்டி முடிப்பேன். எனவே இந்த அந்தோனியார் கல்வியை அமைத்து தந்த திருவாளர் பேபி எப்ரேன் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து உழைத்த அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். கடவுளுக்கும் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செயல்படும் எமது ஊர் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நம்முடைய மனமார்ந்த நன்றி. ஒளி அமைத்து தந்தவர்களுக்கும், பாடகர் குழுவினருக்கும், வீடு பூக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அசன உணவுக்கு நன்கொடை கொடுத்தவர்களுக்கும், அதை சமைத்தவர்களுக்கும், அதுக்கு உதவி செய்த அனைவருக்கும், இன்னும் மற்றவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாளை ஞாயிற்றுக்கிழமை நான் வெளியே செல்கிறேன். எனவே திருப்பலி முடிந்து திருப்பலி ஜெபமானது காலை 6:40 நடைபெறும். திருப்பலியானது 6:45 நடைபெறும். எனவே திருப்பலியானது 6:45 நடைபெறும். இதை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் யாருக்காவது நன்றி சொல்லாமல் இருந்தால் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒட்டுமொத்தத்திலே அத்தனை பேருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். ஹாப்பி பீஸ்ட். நன்றி.
நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தின் ஆற்றலால் புனித அந்தோணியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழிநடத்தியருளும். எங்களில் நீர் தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கிட்டு செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். புனிதர்களின் மாட்சியும் நக்களிப்புமான இறைவன் புனித அந்தோணியாருடைய சிறப்பான வேண்டுதலால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில்லை என்றும் கருத்தூண்டியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதை கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டில் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் அனைவர் மீதும் இறங்குவதாக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. பெருமையுள்ள
அந்தோனி தவ தந்தை விஞ்ஞானியே தருணம் முன்னருள் கூறும் சித்த சந்த அந்தோனி தவ தந்தை விஞ்ஞானியே கருணம் முன்னருள் கூறும் நோடி சிறந்து பரமகதியில் நீடும் கருணை நீரை தேவனை கரத்தில் ஏந்தும் அற்புதா கருணம் முன்னருள் கூறும் இஷ்ட சந்த அந்தோனி தவ தந்தை விஞ்ஞானியே கருணம் முன்னருள் கூறும் மாந்தேயர் புதல்வனும் கம்மளனவன் வரையில் தவறிடவே மாந்தே புதல்வனும் கம்மளனவன் மறையில் தவறிடவே என்று தூயோனை வேண்டவே சொந்தமாய் நில்லென்று தூயோனை வேண்டவே என்று தூயோனை வேண்டவே வந்தவன் துயர் தீர்க்க தவ தீர்த்தந்தோனியே கருணம் முன்னருள் கூறும் இஷ்ட சந்த அந்தோனி தவ தந்தை விஞ்ஞானியே கருணம் முன்னருள் கூறும் தந்தை மடுத்தேனு ராம ஐயன் தனது விளகமதிலே தந்தை மடுத்தீனும் ராமையன் தனது விளகமதிலே மகனை அறுத்து தோட்டத்தில் புதைத்ததா சொந்த மகனை அறுத்து தோட்டத்தில் புதைத்ததா மகனை அறுத்து தோட்டத்தில் புதைத்ததா தந்தைக்கு வந்த தூயர் இந்தரையில் காத்தது போல் கருணம் முன்னருள் கூறும் இஷ்ட சந்த அந்தோனி தவ தந்தை விஞ்ஞானியே கருணம் முன்னருள் கூறும் சத்திய வாசகனே உமது பாதம் சார்ந்தோர் நேசகனே சத்திய வாசகனே உமது பாதம் சார்ந்தோர் நேசகனே கேசோ முத்திலராய் தோனே நித்திய சுவிசேஷம் முற்றிலாராய்ந்தோனே சுவிசேஷோ முற்றிலராய்ந்தோனே பக்தி ஜோவாலகராய் பரிசுத்தந்தோனியே கருணம் முன்னருள் கூறும் இஷ்ட சந்த அந்தோனி தவ தந்தை விஞ்ஞானியே கருணம் முன்னருள் கூறும் மெய்யான சத்திய வேதனரி தவறாத ஏகாந்தயான சுடரே மேலோக ஞானமே ஞான ஜப தியானமே விண்ணவர் குகந்தமணியே அஞ்ஞான அந்தகாரணத்தையே நீக்கவோர் அருணனாய் தோன்றும் மயமே 500 காத வழி அரை நொடியில் சென்றும் அது ஐயர் முறை மீட்ட குருவே பஞ்சான்று பரதிசை பரவினைகள் நீக்கியே எங்களை பாதுகாத்தருள வேண்டும் பதுவை பதியவரான சேஷ்டந்தோனியே எங்களை பாதுகாத்தருள் வீரையவே முதன்மை தூதரை நோக்கி ஜெபம். முதன்மை தூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டங்களிலிருந்து எங்களை காத்தருளும். அழகையின் சூழ்ச்சி நிறைந்த வழிமுறைகளிலிருந்து எங்களை தற்காத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டுகளை கேட்டு இறை அடையாராகிய நீர் அழகையை கண்டிப்பீராக. வான்படைகளின் தலைவரை, ஆன்மாக்களை கெடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரிகின்ற பேய்களையும் மற்ற தீய ஆவிகளையும் இறை வல்லமை பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும்.
எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே கிறிஸ்தரசர் வாழ்க.